அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை சோல்ஃபுல் ஸ்டோரிஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருட பகவானை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கருட பகவான் காசிப்பர் வினதை தம்பதியருக்கு பிறந்த பறவை இனங்களின் அரசன். சூரியனின் தேரை ஓட்டும் அருணன் இவரின் தம்பி. காசிப்பர் கத்ரு தம்பதியருக்கு பிறந்த நாகர்கள் கருடனின் எதிரிகள். பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் நாம் வணங்குகிறோம். பெருமாள் கருடனை வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலும் விளங்குவாய் என்று வரமளித்து வாகனமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். சமஸ்கிருத மொழியில் கருடன் என்பதற்கு பெரும் சுமையை சுமப்பவன் என்று பொருள். நவநாகங்களில் ஆதிசேஷனை இடது கால் நகத்திலும், குளிகனை கழுத்தின் பின்புறத்திலும், வாசுகியை பூணுலாகவும், தக்ஷகனை இடுப்பிலும், கார்கோடகனை கழுத்து மாலையாகவும், பதுமம் மற்றும் மகாபதும் என்னும் நாகர்களை 2 காதணிகளாகவும், சங்கசூடனை தலைமுடியிலும் அணிந்திருப்பார் கருட பகவான். இவர் பெருமாளின் கொடியாகவும் விளங்குகிற காரணத்தால் பெருமாள் கோவில்களின் கொடிமரமானது துவஜ சதம்பம் என்றும் கருட சதம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவருக்கு பெரிய திருவடி என்ற பெயரும் உண்டு. கருட பகவானை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஆடி சுக்ல பஞ்சமி திதியில் கருட பகவானை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல குழந்தை பேர் வாய்க்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவான். ஸ்ரீ கருடனுக்கு அமுத கலசம் என்ற மோதகம், அதாவது கொழுக்கட்டை, மிகவும் விருப்பமானதாகும். அதனால் இவரை மோதர் எனவும் அழைப்பதுண்டு. நரசிம்மர், கருடன், கடல்முத்து மூவரும் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ கருடனை வணங்கினால் நன்மைகள் பெருகும். கருட தரிசனம் சுபசகுனமாகும். வானத்தில் கருடன் வட்டமிடுவதும் கத்துவதும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகம், யாகம், சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் பொழுது கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுவதை இன்றும் காணலாம். சபரிமலையில் ஐயப்பனின் திருவாபரணங்களை கொண்டு வரும் பொழுது ஊர்வல பாதை முழுவதும் கருடன் வட்டமிட்டபடியே இருக்கும். இதை இன்றளவும் தரிசிக்கிறோம். பிரம்மோற்சவ காலங்களில் கருட சேவைக்கு தனி சிறப்பு உண்டு. இரட்டை குடை பிடித்திருக்க கருட வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை தரிசிப்பதால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராமாயணத்தில் ராமபிரானின் தூதனாக இலங்கைக்கு சென்று சீதாபரட்டையை சந்தித்தவர் ஹனுமான். அதே போல கிருஷ்ண அவதாரத்தில் தாயார் ருக்மணி கொடுத்த ஓலையை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுக்க தூது சென்றவர் கருட பகவான். அனுமனும் கருடனும் பகவானின் தூதர்கள். இவர்களிடம் மனமுருக வேண்டினால் நமது பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் பகவானிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம். விஷ்ணு ஸ்தலங்களில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. எந்தெந்த நாட்களில் கருட பகவானை வணங்கினால் என்ன பலன்களை பெறலாம்னு நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் கருட பகவானை வணங்கினால் நோய் நீங்கும். திங்கட்கிழமையில் கருட பகவானை வணங்கினால் குடும்பம் செழிக்கும். செவ்வாய்க்கிழமையில் கருட பகவானை வணங்கினால் உடல் பலம் கூடும். புதன்கிழமையில் கருட பகவானை வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும். வியாழக்கிழமையில் வணங்கினால் நீண்ட ஆயுள் பெறலாம். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கருட பகவானை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். சனிக்கிழமையில் கருட பகவானை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். ஆகையால் கோவிலுக்கு செல்பவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் தினமும் கருடனை பார்த்தால் வணங்கி துதித்து நன்மை பெறலாம். நன்றிகள். வாழ்க வளமுடன்.